Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா லூமிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சைடு ஃபேஸ் வரையறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஃப்ரண்ட் ஃபேஸ் வரையறது அப்படினு சொல்லிட்டு வீடியோ போட்டுருக்கேன். அது பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழ வந்து லிங்க் கொடுக்கிறேன். வேணும்ங்கறவங்க செக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பென்சில் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று வந்து டைமென்ஷன் பண்ணுறதுக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணுறதுக்கும். ஸோ ரெட் கலர் ஒரு பென்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் டைமென்ஷன் பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லூமிஸ் மெத்தட் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணுறேன். ஸோ சர்க்கிள் வந்து நார்மலாக வராதிங்க வந்து பார்த்திங்கன்னா காம்பஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா கையிலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணுவேன். ஸோ அதனால் நான் கையில் வரைஞ்சிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கையிலே ட்ரா பண்ணுங்கள். ஸோ சர்க்கிள் வரைஞ்சி முடிச்சதுமே அதோட சென்டர் பாயிண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ இந்த லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ லைன், அதாவது ஐப்ரோ இருக்குல்ல அந்த ஐப்ரோ லைனு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக ஒரு லைன் வந்து போடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இயர் லைனு. ஸோ இது சைட் ஃபேஸுங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இயர் லைன் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸை வந்து பார்த்திங்கன்னா 3 ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ மேலே தென் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸோ ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த டாப் லைன் இருக்குது பார்த்திங்கன்னா டாப் டாட்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போடுங்க. அந்த லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் லைனு. ஸோ தென் கீழே இருக்கிற லைன் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பாயிண்டில் வந்து க்ரியேட் பண்ணுங்கள், லைன் க்ரியேட் பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நோஸ் லைன். ஸோ தென் ஃபைனலாக சின் லைன். ஸோ சின் லைனுக்கு வந்து எப்படி டைமென்ஷன் எடுக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டு ப்ரோ, ப்ரோ டு நோஸ் டு சின், இது 4 வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த டிஸ்டன்ஸ் வந்து கீழே நம்ம வச்சுக்கிட்டு அதை நோட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா சின் லைனு. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டைமென்ஷன்ஸ் நோட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து லூமிஸ் மெத்தடை ஸ்டடி பண்ணுறதுக்காக மட்டும் தான் இந்த இவ்வளோ டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஃப்யூச்சரில் நீங்கள் ட்ரா பண்ணுறதா இருந்தால் இவ்வளோ லைன்ஸ்லாம் நீங்கள் ஒன்றும் ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எந்தெந்த ஃபீச்சரில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்ஸ் ஒரு டைமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வரைகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிடில் லைன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த மிடில் லைன் தான் அந்த ஃபேஸ் இது வருது. அந்த மிடில் லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 3 வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா தான் அதுதான் ஐ லைனு. ஸோ அந்த லைனுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா தான் நமக்கு வந்து கண் வரும். தென் வந்து பார்த்திங்கன்னா லிப் லைனு. ஸோ லிப் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிளோட எண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நேராகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லிப்பு வந்து வரும். ஸோ அதுதான் லிப் லைன். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயர் வந்து ட்ரா பண்ணுறதுக்கான அது ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுங்களாம். ஸோ இயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐ லைனுக்கும் நோஸ் லைனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ ஐ லைன்கிட்ட ஸ்டார்ட் ஆகி ஸோ ப்ரோ லைன் வரைக்கும் போகும். ஸோ எலிப் ஷேப் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆப்லாங், அதாவது எலிப் ஷேப் மாதிரி பார்த்திங்கன்னா வரும். ஸோ அந்த ஷேப் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா இயர் காது வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அது மெயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆங்கிளாக தான் பார்த்திங்கன்னா இருக்கும். ஒவ்வொரு ஹியூமன் ஃபேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா காது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆங்கிளாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா வரைய மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் நிறையா ஃபீச்சர் வந்து நம்மளால் வந்து நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி 3 ஈவனாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிங்களா, அதுமாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இப்போ நான் வரைகிற மாதிரி வந்து ஒரு சர்க்கிளை வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த பெரிய சர்க்கிளுக்கு பேரலாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோஸோட ஷேப் வந்து நோட் பண்ணலாம். ஸோ ஒரு டேப்பராக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையா மாதிரி இருக்கும். ஸோ நோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் புடப்பாக வெளியே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜா லைன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மிடில் லைன் டு அந்த பாட்டம் லைனில் நான் வரைகிறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா வரும். பாருங்கள், அடுத்து வந்து ஹெட் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜா லைனுக்கு பேரலாக இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கு நம்ம கழுத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வரைக்கணும். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா
அந்த ஐலைன் ஜாயின் ஆகுது பார்த்திங்களா, அந்த இடத்துல எக்ஸாக்டாக அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கர்வியாக நான் போடுற லைன் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயினான டைமென்ஷனு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பிளாக் கலர் பென்சில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன், நார்மல் கிராஃபைட் பென்சிலு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெத்தியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நான் வரைகிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெத்திக்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக ஐப்ரோ இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் படப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கர்வேச்சர் நெத்திக்கு கீழே கொஞ்சம் டவுன் ஆகி தான் பார்த்திங்கன்னா வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிருந்தோம் பார்த்திங்களா அந்த டைமென்ஷன் லைனை, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியே வந்து நீங்கள் டார்க்காக வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த லைனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க அப் டு நெக் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோஸ் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ நோஸில் வந்து ஒவ்வொருத்தர் நோஸ் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். ஸோ நோஸ் வந்து உங்களுக்கு எப்படிலாம் வரையலான்னு சொல்லிட்டு தனியாக உங்களுக்கு டுட்டோரியல் வந்து மேக் பண்ணுறேன். இப்பொழுதைக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது ஃப்ரண்ட்டு. ஸோ நோஸோட எண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி மாதிரி, சி ஆப்போசிட்டில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போடணும். போட்டுவிட்டு அந்த நோஸோட ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணிக்கோங்க. 6 மாதிரி போட்டால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நோஸோட ஹோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா லிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நோஸ்க்கு விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி அந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா லிப் லைன் வந்து எண்ட் ஆகும். ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நான் வரைகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லிப் ட்ரா பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் லிப்பு. ஸோ அப்பர் லிப்பை தாண்டி கொஞ்சம் லோயர் லிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் உள்ளே இருக்கிற மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படியே ட்ரா பண்ணிட்டு நீங்கள் அந்த சின்ன வரைக்குமே நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க லைனை. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அந்த ஜா லைனுமே வந்து ஆல்ரெடி நோட் பண்ணியிருந்த டைமென்ஷன் லைனுக்கு மேலே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறமேட்டுக்கு அந்த நெக்கையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனையே யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணலாம். ஐப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ஒட்டி வரைவேனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வரைங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுங்க. எவ்வளோ தூரம்னு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சர்க்கிள் பண்ணியிருக்கேன், அந்த சர்க்கிள் தாண்டி கொஞ்சம் தூரம் வர மாதிரி பார்த்திங்கன்னா வரைங்க. ஸோ ஐப்ரோவோட பாட்டம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரியும், டாப் லைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆங்கிளாக போயிட்டு நம்ம காட்டிருக்க மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிக்கோங்க. ஸோ வரைஞ்சிட்டு டார்க் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோஸோட சி மாதிரி இருக்குன்னு சொன்னால அதுக்கு நேராக தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஐபால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஐபால் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் நான் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கேன்ல, அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த கருவிலியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிப் ஷேப் மாதிரி பார்த்திங்கன்னா வரைங்க. ஸோ வரைஞ்சிட்டு அந்த கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கண்ணுக்கு அந்த ஐபாலுக்கு கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி வைங்க. ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐலேஷ் நம்மளோட கண்ணிமைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஐலேஷ் லைன் வந்து ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்ணிமை மேலே வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அவ்வளோதான், கண் பார்த்திங்கன்னா வரைஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐலைன்ட்டால் வந்து தான் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த லைனையே அந்த எலிப் ஷேப்பில் இருக்கிற லைனையே நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரா பண்ணுங்கள். கொஞ்சம் காது ஷேப் மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்படியே ஃபுல்லாக கர்வேச்சராக இருக்காது, நான் வரைஞ்சிருக்கேன் அது மாதிரி கொஞ்சம் பெண்டாக தான் வரும். அப்புறம் பாருங்கள், நான் வரைகிறத நீங்கள் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்னா அந்த ஒரு லைனுக்கு அது ஆப்போசிட்டில் நீங்கள் இன்னொரு லைன் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இது காது பக்கத்துக்கு கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேர் லைன் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொட்டை அடிச்சிருந்தால் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த லைனை ஃபாலோ பண்ணி தான் பார்த்திங்கன்னா ஹெட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். எல்லாருக்குமே அந்த ஒரு மாதிரி ஜென்ரலாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து பல்காக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஹேரை வரைய போகிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்காக இருக்கிற மாதிரியே வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணுங்கள்.
ஆல்ரெடி போட்ட லைனையும் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ இந்த கிருதான்னு சொல்லுவாங்க. ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப்பு பார்த்திங்கன்னா வரும். ஸோ அந்த கேப்பை மெயின்டைன் பண்ண மாதிரி கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படியே ஆப்போசிட்ஸ் காதோட பின்னாடி சைடும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ பாருங்கள், அப்படியே ஃபாலோ பண்ணி வரைஞ்சிருங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் ஃபீச்சர் வந்து இவ்வளோ தான். ஸோ ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் ஃபேஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக யாராவது ஃபோட்டோ வரையினா கிரிட் மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணுவீங்க. அப்படி கிரிட் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வரைய முடியும். ஓனாக வந்து உங்களால் வரைகிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக வரைகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கண் மேலேயும் கீழேயும் ஏற்றியும் தத்தியும் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லூமிஸ் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு கேரக்டர் வந்து டிசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஏதாவது ஒரு காமிக் ஒர்க் பண்ண போகிறீங்க ஃப்யூச்சரில், அதாவது நீங்கள் ஆர்டிஸ்ட்டுன்னா ஒரு ஃபோட்டோ பார்த்து எக்ஸாக்டாக அப்படியே வரைகிறது மட்டும் ஆர்டிஸ்ட் கிடையாது. ஸோ ஆர்டிஸ்ட்ன்றது வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்ட் செட்டோடு இருக்கணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசான ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிட் மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா சரி வராது. ஸோ கிரிட் மெத்தடுக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லூமிஸ் மெத்தடை நீங்கள் கற்றுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து ஓனாக வந்து ஒரு கேரக்டர் வந்து உங்களால் வந்து வரைய முடியும். ஸோ இப்போ இது பாருங்கள், நான் ஜஸ்ட்டு ஷர்ட் மாதிரி வரைஞ்சிட்டு பியர்டெல்லாம் வச்சு போட்டு, ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெஃபரன்ஸும் எனக்கு இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு டைமென்ஷனும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் சின்னோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே ரொம்ப அதிகமாக வரும். இப்போ அவெஞ்சர்ஸில் தானோஸ் ஆக்டர் தெரியும், அது வந்து நம்ம இந்த தாடை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ் வந்து மாறி வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த லென்த்து வந்து மாற்றி வச்சு நீங்கள் வந்து நிறைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் டிசைன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்டில் நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் போகணுன்னா இந்த லூமிஸ் மெத்தடை நீங்கள் வந்து கற்றுக்கிறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக கிரிட் மெத்தடுக்கும் லூமிஸ் மெத்தடுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தனியாகவே வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் மேக் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சைடு ஃபேஸ் தான் பார்த்திங்கன்னா வரைஞ்சிருக்கேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸும் வரைஞ்சிருக்கேன் லூமிஸ் மெத்தடை யூஸ் பண்ணி. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா ஐகார்டில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ப்ளஸ் சைடுன்னு சொல்லிட்டு 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். தென் தேர்டாக இன்னொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா எனி ஆங்கிள், வேறு ஏதாவது ஒரு ஆங்கிளில் ஃபேஸ் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த 3 வீடியோவுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்களா உங்களால் கண்டிப்பாக ஓனாக வந்து உங்களால் ஒரு ஃபேஸ் வந்து வரைய முடியும், எந்த ரெஃபரன்ஸுமே இல்லாமல். ஓகேங்களா? வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய்.